கூலி ஆகஸ்ட் 14 உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது. இப்போது இந்த படம் 1000 கோடி வசூல் அடிக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும், அதே சமயத்தில் அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்மறை வாதத்தையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படி 1000 கோடி வசூல் அடிக்க முடியல அப்படின்னா அதற்கு பல காரணங்கள் இருக்கும். என்னதான் இருந்தாலும் பேன் இண்டியா ஸ்டார்ஸ்லாம் இருந்தாலும் 1000 கோடிக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு வயலன்ஸ் படம். ரஜினி இருக்காரு, அமீர்கான் இருக்காரு, இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு பூம் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது இல்லையா? இப்போது இதுக்கு எல்லாத்தையும் விட மிக முக்கிய காரணம் ஆப்போசிட்டில் இன்னொரு பெரிய படம், பிரம்மாண்டமான படம், இதை விட ஒரு பேன் இண்டியா படம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தோடு வருகிற படம். என்ன படம் என்று உங்களுக்கே தெரியும். வார் 2 அப்படிங்கிற படம் தான். நமக்கே தெரியும், ஹிருத்திக் ரோஷன் மற்றும் ஜூனியர் என்டிஆர் இருபெரும் தலைகள் நடித்த ஒரு படம். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பாலிவுட்டில் வட இந்தியாவுக்கு ஐகான், இன்னொருத்தர் ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவுக்கு ஐகான். ஸோ அப்படி இருக்கும்போது முதல் பாகம் வேற தறிக்கெட்டு ஓடிடுச்சு. இப்போ இரண்டாம் பாகம் அப்படிங்கும்போது இந்த படம் குழந்தை ரசிகர்கள் முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் விருந்தாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படி ரஜினி மற்றும் மற்ற பல பேன் இண்டியா ஸ்டார்ஸ் வெர்சஸ் இந்த பக்கம் ஹிருத்திக் ரோஷன் ப்ளஸ் ஜூனியர் என்டிஆர் மற்றும் பல நட்சத்திரங்கள், இந்த ஒரு எதிர் போட்டி இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம் நாயகர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டால் இல்லை, படத்தின் நாயகிகளுக்கும் கூட போட்டி இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீம் பயங்கர வயலாகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நமக்கே தெரியும் இந்த கூலி படத்தில் பூஜா ஹெக்டே வேற லெவலில் ஒரு குத்தாட்டம் போட்டிருக்காங்க. அதுவும் அந்த சாங் செம்ம விஷுவல் ட்ரீட்டாக அமைஞ்சிருச்சு. இப்போது மோனிகா சாங்கில் வந்த பூஜா ஹெக்டே அந்த ஒரு சாங் மட்டும்தான் வருவாங்களா அப்படிங்கிறதும் சஸ்பென்ஸாக நீடிக்குது. ஏன்னா படத்தில் சில பல காட்சிகளும் வருவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் பூஜா ஹெக்டேவோட கிளாமரா அப்படின்னும், இன்னொரு பக்கம் வார் 2ல் அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம், கியாரா அத்வானி வெறும் பிகினியில் அதுவும் 2 பீஸ் உடையில் கிளாமரின் உச்சத்தில் இருந்தாங்க. அதை பார்த்த ரசிகர்லாம் பயங்கரமாக சொல்லி அடித்தாங்க. இந்த அளவுக்கு அந்த டீசர் ஒரு சில கிளிப்பிங்ஸ்லேயே ஒரு சில ஷாட்லேயே இவ்வளவு கிளாமர் அப்படின்னா படம் முழுக்க வர கியாரா அத்வானி எந்த அளவுக்கு கிளாமர் காட்டுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பூஜா ஹெக்டே வெர்சஸ் கியாரா அத்வானி அப்படிங்கிற அந்த கிளாமர் சண்டையும் ஆரம்பிக்குது. ஸோ பொறுத்து பார்ப்போம் யார் இந்த சண்டையில் ஜெயிக்க போகிறார்கள் என்று. உங்களுக்கு யாரை பிடிக்கிறது, பூஜா ஹெக்டேவையா அல்லது கியாரா அத்வானியையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.